வெல்கம் டு மை சேனல் அறுசுவை குக்கிங். நம்ம இன்றைக்கி மலாய் குல்ஃபி செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பாதாம் பிஸ்தா ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1/4 கப் சர்க்கரை, ஸ்வீட் கோவா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோன்னா அந்த பால் 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. நான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி டிஷ் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை பார்த்து அதையும் ட்ரை பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம டெய்லியும் இந்த மாதிரி எந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்லனாலும் என்றைக்குனா செஞ்சு சாப்பிட்லாம், தப்பில்லை. இந்த மாதிரி பால் நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்த பிறகு நம்ம அதை ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏடை தட்டக்கூடாது. ஏடை தட்டாமல் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ண பிறகு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஏன்னா சர்க்கரை ஆட் பண்ணி சர்க்கரையும் அடியில் போய் பிடிச்சிக்கும். அதனால் நம்ம நல்லா கிண்டி விடுங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பால்கோவா நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் 1/4 கப் சர்க்கரை எடுத்தேன்னா நம்ம ஸ்வீட் கோவா ஆட் பண்ண போகிறோம். அதனால் உங்கள்கிட்ட ஸ்வீட் கோவா இல்லை, ப்ளெயின் கோவா இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளெயின் கோவானா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பால்கோவா கெட்டியாக ஒவ்வொரு இடத்துலையும் கரையாமல் இருக்கும். அதை நல்லா நீங்கள் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்படி ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது கரைஞ்சிரும். இல்லைன்னா நம்மளுக்கு அங்கங்கே ஸ்வீட்டாக இருக்கும், சில இடம் ஸ்வீட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நம்ம இப்படி நல்லா கிண்டிக்கிட்டோன்னா அந்த ஸ்வீட் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நல்லா இது நம்மளுக்கு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர அளவுக்கு விடுங்க. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்க கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு கார்ன்ஃப்ளவரையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் ஒரு கொதி நல்லா வரணும். ஏன்னா அப்போ தான் பால் இன்னும் கெட்டியாகும். இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணணுன்னா உங்கள் பால் அரை லிட்டர் பால் 1/4 லிட்டர் ஆன பிறகு தான் நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் சேர்க்கணுமே. நீங்கள் பால் பாதி சுண்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதையும் ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் செய்கிறதே வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் பாதாம் பிஸ்தா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாதாம் பிஸ்தா பவுடர் ஆட் பண்ணக்குள்ள ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். நம்ம ஏன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் தான் அந்த கெட்டியான அந்த தன்மை கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணோம், அது நம்மளுக்கு 1/4 லிட்டர் வந்துருச்சு. 1/4 லிட்டர் வந்த பிறகு தான் நம்ம சர்க்கரை, பால்கோவா எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம். அதனால் நம்மளுக்கு இப்போ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டுடணும். நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு தான் நம்ம இதை இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றி நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி குல்ஃபி செய்கிற இது இல்லைன்னா நம்ம டம்ளர்லேயே ஊற்றி அது மேலே ஐஸ்கிரீம் குச்சி நம்ம வச்சு ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வச்சு எடுத்துருங்க. கரெக்டாக இருக்கும். நான் நைட்டு 10 o'clock கிட்ட தான் செஞ்சேன். அதனால் நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்தேன். இப்போ நம்ம இதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது குல்ஃபின்னு.